டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீண்டும் அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றம். பணம் பதுக்கப்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து உச்சநீதிமன்ற கொலீஜியம் நடவடிக்கை. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் 11 கோடி ரூபாய் தீக்கு இரையாகியதாக தகவல். 26 கோடி ரூபாய் மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை விளக்கம். வரி வருவாய் அதிகரித்த போதும் 4 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளது. மக்கள் தலையில் கடனை சுமத்தியதுதான் திமுக அரசின் சாதனை என்று எடப்பாடி பழனிசாமி காட்டம். அதிமுகவின் கூட்டணி கணக்கு குறித்து திமுக கரிசனம் காட்ட வேண்டாம். அதிமுக ஒருபோதும் தன்மானத்தை இழக்காது என்றும் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அதிமுக கூட்டணிக்கான கூட்டல் கழித்தல் கணக்குகளை எங்கோ இருப்பவர்கள் போடுகிறார்கள். சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு சூசகம். கூட்டணி கணக்கில் அதிமுக ஏமாறாது என்று தங்கமணி உறுதி. ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினைதான் தற்போதைய பேசுபொருளாக மாறியுள்ளது. சென்னையில் நாளை கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தரும் தலைவர்களுக்கு முதலமைச்சர் வரவேற்பு. தொகுதி மறுசீரமைப்பு என்பது மாநில உரிமைகள் சார்ந்தது. தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துள்ள நடவடிக்கை இந்தியாவை காக்கும் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை. அரசுக்கு எதிரான மக்களின் கோபத்தை திசை திருப்ப திமுக அரங்கேற்றும் ஒரு மெகா நாடகம்தான் தொகுதி மறுசீரமைப்பு. திமுக அரசை கண்டித்து நாளை கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்று அண்ணாமலை அறிவிப்பு. பள்ளி கல்வித்துறை சார்பில் திருச்சியில் 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம். காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். ஒரு கால பூஜை திட்டத்தில் மேலும் 1000 திருக்கோயில்கள் இணைப்பு. 110 கோடி ரூபாய் வைப்பு நிதிக்கான காசோலையை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கடலூர் அருகே மலையடிக்குப்பம் கிராமத்தில் முந்திரி கன்றுகள் நடுவதற்கு எதிராக போராட்டம். சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் பொதுமக்கள் குண்டுகட்டாக கைது. மதுரையில் வழக்கறிஞர் கடத்தப்பட்ட வழக்கில் முன்னாள் ராணுவ வீரர் உட்பட 4 பேர் கைது. பண விவகாரத்தில் உறவினர்களே காரில் கடத்தியது விசாரணைகள் அம்பலம். சென்னை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மாணவர் மற்றும் ஊழியர் இடையே மோதல். ஸ்விக்கியில் ஆர்டர் செய்த உணவை வாங்க அனுமதி மறுத்ததால் தாக்கிக் கொண்டதாக தகவல். இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டே ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நேர கட்டுப்பாடு கொண்டுவரப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கேஸ் கட்டிங் மூலம் வீட்டு கதவின் பூட்டை உடைத்து 50 சவரன் நகைகள் கொள்ளை. கொள்ளையர்களை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைப்பு. சேலம் மாவட்டம் ஓமலூர் டாஸ்மாகில் முதலமைச்சரின் படத்தை ஒட்ட பாஜகவினர் முயற்சி. பாஜகவினர் கையில் இருந்த படத்தை திமுகவினர் பறித்ததால் வாக்குவாதம்.
பஞ்சாபில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம். திருச்சியில் ரயிலை மறித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். திருச்சியில் யூடியூபில் பாடலை பார்த்து ரசித்தபடி அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநரால் அச்சத்தில் உறைந்த பயணிகள். பணியில் அலட்சியம் காட்டிய ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. திண்டுக்கல் அருகே அரசு பள்ளியில் குழந்தைகளை மர்ம கும்பல் கடத்தி சென்றதாக பரவிய தகவலால் பரபரப்பு. பள்ளியில் பெற்றோர் குவிந்த நிலையில் நிலக்கோட்டை வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் விசாரணை. நாகர்கோயில் அருகே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த குடும்பம் பயன்படுத்திய பொது பாதையில் தீண்டாமை சுவர் அமைத்த கொடூரம். மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட பாம்பன் மீனவர்கள் 14 பேருக்கு தலா 4 லட்சம் அபராதம். இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கர்நாடகத்தில் ஹனி டிராப்பில் சிக்கிய தலைவர்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளி. அரசு ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு 4% ஒதுக்கீடு வழங்கும் மசோதா கர்நாடகாவில் நிறைவேற்றம். பாஜக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் பேரவை ஒத்திவைப்பு. இந்தியாவிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட 297 பழங்கால சிலைகள் அமெரிக்காவில் மீட்பு. நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். இந்தியா மீது பரஸ்பர வரி தவிர்த்து நாடு சார்ந்த எந்த வரியையும் அமெரிக்கா விதிக்கவில்லை. மாநிலங்களவையில் மத்திய அரசு எழுத்துப்பூர்வ தகவல். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் ரயில் நிலைய வளாகத்தில் இருந்த கோயில் இடிக்கப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு. விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட பல்வேறு இந்து அமைப்புகள் போராட்டம். பதினெட்டாவது IPL T20 தொடர் கோலாகலமாக நாளை தொடக்கம். கொல்கத்தாவில் நடைபெறும் தொடக்க விழாவில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. குமுதா மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.